வெல்கம் டு திவ்யாஸ் டைரி. இன்றைக்கி நாம் ஈஸி அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 6-7 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1/4 லிட்டர் தயிரையும் நல்லா அடித்து எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். ஓகே, ஒரு கொதி கொதிச்சிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து ஒரு கிளறி வச்சுடுங்க. இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, ஆயில் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 20லேருந்து 25 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஓகே, இதை நல்லா வணங்கட்டும். இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதை நம்மளோட அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.